ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12th எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. இன்னும் மார்க் வந்திருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நல்லபடியாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, ஓகே. இப்போ +2 முடிச்சாச்சு. அடுத்தது என்ன படிக்கலாம், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்காது. ஸோ நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயாலஜினாலே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். இது ஒரு மெடிசன் குரூப்னு கூட சொல்லுவாங்க. பயாலஜியில் எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ்ஸு, பிஏஎம்எஸ்ஸு, பிஹெச்எம்எஸ்ஸு, பியூஎம்எஸ்ஸு இதெல்லாம் இந்தியன் மெடிசன் கோர்ஸு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், பிஃபார்ம் படிக்கலாம், இல்லைன்னா டிஃபார்ம் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். பிஎஸ்சியில் பயோடெக் படிக்கலாம், இல்லைன்னா மைக்ரோ பயாலஜி படிக்கலாம். ஸோ வெட்னரி டாக்டர் படிக்கலாம், அதுக்கும் நீட் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி அக்ரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய கோர்ஸ் வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸாக, கவர்மெண்ட் காலேஜஸாக அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகும். அடுத்தது 400 to 500 மார்க்குள்ளே எடுத்திருந்தீங்கன்னா பிடிஎஸ் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், ஃபார்மசி எடுத்து படிக்கலாம். அடுத்தது 300 to 400 மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்து படிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி நல்ல காலேஜஸ், நல்ல கோர்ஸ் கிடச்சிருச்சுன்னு வைங்க. சரி, ஓகே. இப்போ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஜாப் ரோல் எப்படி இருக்கோ, எங்கே நம்ம ஒர்க் பண்ணால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம். அடுத்தது வெளிநாட்டில் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு அதிகமான ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நர்ஸஸ்க்கும் ப்ளஸ் லேப் டெக்னீஷியன் பண்ணியிருந்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப அதிக அளவிலான ஜாப் வேக்கன்சிஸு இருக்குது. சரி, ஓகே. சேலரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டார்டிங் லெவல் 15,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 80,000லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே தமிழ்நாடு ப்ளஸ் ஃபாரின் ரெண்டையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, ப்ளஸ் உங்களுடைய டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் +2ல் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க என்னென்ன எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெடிக்கல் ப்ளஸ் இன்ஜினியரிங் காம்போ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி படிக்கிற மாதிரி இருந்தால் பயோ ப்ளஸ் மேக்ஸ் ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் நிறையா இருக்குது, அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது உங்களுடைய மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி குரூப்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 500 to 600 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் அதிக மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜே ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர்லேயும் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். 400 to 500 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும். 300 to 400 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி ஏதாவது ஒரு குரூப்ஸ் எடுத்து படிக்கலாம். ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஐடி கம்பெனிஸில் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா ஐடி தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த லொக்காலிட்டிலலாம் ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா கோர் கம்பெனிஸ். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா கோர் கம்பெனினா உங்களுக்கு ஒரு மல்டிநேஷ்னல் லெவல் கம்பெனிஸ்லாம் இருக்குது, நல்ல நல்ல கம்பெனிஸு. அடுத்த பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸு. கவர்மெண்ட் ஜாப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஏஇ, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். அடுத்தது வெளிநாட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஐடி கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மனிஸில் அதிக அளவில் கம்பெனிஸ் இருக்குது. இதே நீங்கள் அக்ரி முடிச்சிருந்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதிக அளவு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேல்ரி பார்த்துட்டிங்கன்னா 20,000லேருந்து 60,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 1,00,000லேருந்து 3,00,000 வரைக்கும் நம்ம மந்த்லி இன்கம்மாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. சொல்லக்கூடிய இந்த சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட நாலேஜை பொறுத்து ப்ளஸ் கம்பெனிஸை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொருத்தங்களுக்கு 20,000லேயும் வேலை கிடைக்கலாம், ஒவ்வொருத்தங்களுக்கு 60,000லேயும் ஸ்டார்டிங்லேயே இல்லை அதுக்கு மேலேயும் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு மேக்ஸ் ப்ளஸ் சிஎஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிடெக்கு பிஇ எடுத்து படிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஐடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது. பிசிஏ பிஎஸ்சி சிஎஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் ஏஐ கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். சரி ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து +2ல் என்னென்ன மார்க் எடுத்திருந்தால் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 500 to 600 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு சூஸ் பண்ணலாம். அது வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. அடுத்து வந்துட்டு 400 to 500 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 300 to 400 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா பிசிஏ படிக்கலாம், இல்லைன்னா டிப்ளமோ படிக்கலாம். சரி ஓகே, ஜாப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம், வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம், டேட்டா அனலிஸ்ட்டாக நம்ம இருக்கலாம். லொக்கேஷன் தமிழ்நாட்டு அளவில் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சென்னை வந்து ஒரு ஐடி ஹப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பெங்களூரு, கோயம்புத்தூர், திருச்சி இங்கெல்லாம் வந்துட்டு அதிக அளவு வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் லெவலில் யூஎஸ்ஏ, கனடா, அயர்லாந்து, ஜெர்மனி இங்கெல்லாம் வந்துட்டு அதிக அளவு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி வந்துட்டு தமிழ்நாடு ப்ளஸ் அப்ராட் லெவலில் ஒரு கம்பெனியாக நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு 25Kலேருந்து 1 lakh வரைக்கும் சேலரி கிடைக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 2 lakh-லேருந்து 5 lakh வரைக்கும் per month வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக வந்துட்டு காமர்ஸ் குரூப். +2ல் காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் வந்து அவங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பிகாம், பிபிஏ, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இதெல்லாம் எடுத்து படிக்கலாம். இது படித்து முடித்ததுக்கு அடுத்தது எம்பிஏ கோர்சஸ் எல்லாம் நீங்கள் படிக்கலாம். சரி ஓகே, +2ல் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் காலேஜஸில் என்னென்ன குரூப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துடலாம். 500 to 600 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ எடுத்து படிக்கலாம். ப்ளஸ் டாப் காலேஜஸ்லலாம் உங்களுக்கு வந்துட்டு அதிகளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி வீடியோவாக நான் அதை பற்றி ப்ரீஃபாக போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்க நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது 400 to 500 மார்க் எடுத்தவங்க பிகாம் எடுத்து படிக்கலாம். ப்ளஸ் அது கூடயே அடுத்ததாக எம்பிஏ படிக்கலாம், ஹையர் ஸ்டடீஸு. சரி ஓகே, 300 to 400 மார்க் எடுத்தவங்க பிபிஏ எடுத்து படிக்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஜாப்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டு, பேங்க் ஜாப்ஸு, ஆடிட்டரு இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளாக இருக்குது. சரி ஓகே, தமிழ்நாடு லெவலில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு, கம்பெனிஸு, ஆடிட் ஃபார்ம்ஸு இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்ததாக வந்துட்டு அப்ராடில் எங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா யூஏஇ, சிங்கப்பூர், யூகே இங்கெல்லாம் வந்துட்டு அதிக அளவில் வேக்கன்சிஸ் இருக்குது. சரி ஓகே, ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 15,000லேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 1 lakh-லேருந்து 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் குரூப், ஐடிஐ குரூப் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். +2ல் நீங்கள் ஒகேஷ்னல் ஐடிஐ குரூப் எடுத்திருந்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது ஐடிஐ குரூப்ஸில் எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறையா கோர்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம். இதுலேயும் வந்துட்டு நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸ்கில் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இவி மெக்கானிக் கோர்சஸ் எல்லாம் நிறையா பக்கம் சொல்லி தந்துட்டுருக்காங்க, அது கூட எடுத்து படிக்கலாம். ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டெக்னீஷியன், மெக்கானிக், ஓன் பிஸ்னஸ் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். அடுத்தது தமிழ்நாடு லெவலில் எந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு கோயம்புத்தூர், ஒசூரில் வந்து அதிகமாக இருக்குது. இவி சர்வீஸ் சென்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அப்ராடை பொறுத்தளவுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸான துபாய்,
கத்தார், சவுதி போன்ற கண்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10,000லேருந்து 30,000 வரைக்கும் இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜை பொறுத்து 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் மெடிக்கல் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன வகையான கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இன்ஜினியரிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்தெந்த வகையான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஃபிலிம் மேக்கிங், மீடியா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன வகையான கோர்சஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு தான் வந்து லா படிக்கணும், ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு கனவுகள் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அப்புறம் வந்துட்டு நாசா, இஸ்ரோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச் சென்டரில் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கனவுகள் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அப்ராட் போய் படிக்கிறதுனா எப்படி படிக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்மி, மிலிட்ரி, போலீஸ் இதெல்லாம் பற்றி நம்ம படிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படிங்கக்கூடிய கனவுகளாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், இப்போ இருந்தே நம்மளோட ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்ட் 2 வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவீன் ஸ்டடீஸ், சேஞ்ச் யுவர் லைஃப். தேங்க்யூ.